இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த செய்தியினுடைய தலைப்பு சீஷனின் பொறுப்பும் தேவனின் அனுகூலமும். இந்த ரெண்டு காரியத்தையும் குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த மனிதனுடைய பொறுப்பும் தேவனுடைய கிருபையும் அல்லது ஆசீர்வாதமும், இந்த இரண்டும் ஒருங்கிணைந்துதான் நம்முடைய வாழ்க்கை காணப்படும். இதை ஆங்கிலத்தில் சொல்லும்போது சினர்ஜி என்று சொல்கிறார்கள். இந்த சினர்ஜி அப்படின்னு சொன்னா இரண்டு நபர்கள் இசைந்து செயல்படுகிற ஒன்று என்று வேதம் சொல்கிறது. எத்தனை பேரு? 2 பேர். யாரெல்லாம் இணையணும்? சீஷனும் தேவனும். சீஷன் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்தவனாக அவன் செயல்படும் போது தேவன் தன்னுடைய அனுகூலங்களை அவனுடைய வாழ்க்கையிலே செய்கிறார். இதுதான் நடைமுறையாக கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரியங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம அநேக நேரத்தில் ஒரு கண்மூடித்தனமான ஒரு போக்கில தான் நம்ம போயிட்டு இருக்கோம். கண்மூடித்தனமான அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு வேதத்தை வாசிக்கிறது, ஏதோ ஒரு வேத பகுதியை தியானிக்கிறது, அல்லது ஏதோ ஒரு பிரசங்கியார் பண்ணக்கூடிய பிரசங்கங்களை கேட்கிறது, அந்த நேரத்தில் அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்த ஒரு சரியான புரிதல் இல்லாமலேயே அநேக நேரங்களிலே நாம் வேதத்தை வாசிக்கிறோம், அநேக நேரத்திலே நாம் வேதத்தை தியானிக்கிறோம், அல்லது மற்ற பிரசங்கங்களை கேட்பதற்கு நாம் செவிமடுக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு மிகவும் அவசியமான சில காரியங்களை குறித்து உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். சீஷனுடைய பொறுப்பு என்ன? அது எந்த அடிப்படையிலே இருக்கிறது? அதை செய்கிறதிலே அவன் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் நாம் கவனமாக இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள போகிறோம். பொதுவாக கிறிஸ்தவ வீடுகளிலானாலும் சபைகளிலானாலும் திரும்ப திரும்ப பேசப்படுகிற காரியங்கள் என்ன? நீங்கள் வேதாகமத்தை வாசியுங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. கிறிஸ்தவ வீடுகள்ல என்ன சொல்லப்படும்? பிள்ளைகளுக்கு பைபிள் படி, ஜெபம் பண்ணு. சபையிலையும் அதே மாதிரி பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பைபிள் படிக்கிறதும் ஜெபம் பண்றதும் எதுக்காக? அந்த பைபிள் படிக்கிறதுனால ஜெபம் பண்றதுனால என் வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்துல இன்றைக்கு இருக்கிற திருச்சபை ஒரு சரியான பதிலை ஜனங்களுக்கு கொடுக்கவே இல்லை. பொதுவா நமக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயங்கள் என்ன? நம்ம கிறிஸ்தவங்க இல்லையா ஜெபம் பண்ணணும், நம்ம கிறிஸ்தவங்க இல்லையா பைபிள் படிக்கணும். ஏதோ வலுக்கட்டாயப்படுத்தி தான் இந்த இரண்டு காரியங்களையும் செய்வதற்கு நாம் மற்றவர்களை என்ன செய்யறோம்? தோன்றோம். வீட்டுல என்ன பண்றோம்? ஏய், பைபிள் படிக்கலன்னா சாப்பாடு இல்லை, வீட்டுல நீ ஜெபம் பண்ணலன்னா உனக்கு அடி விடும். சர்ச்சுக்குள்ள வர்றவங்களுக்கும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும் இல்லையா? நீ பைபிள் படி, நீ ஜெபம் பண்ணு. இப்படித்தான் நம்ம சொல்லி கொடுக்கிறோமே ஒழிய இந்த வேதத்தை வாசிப்பதனுடைய நோக்கம் என்ன? அந்த வேதத்தை வாசிக்கிறதுனால என் வாழ்க்கையில என்ன மாற்றம் வரப்போகுது, எதை செய்வதற்கு ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை எல்லாம் நாம் கவனத்தில் கொள்ளுகிறதே இல்லை. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறக்கட்டும். நமக்கு தெரிந்திருக்கிற சில வேத பகுதிகளில் இருந்துதான் நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போறோம். நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. நாம் தெரிந்திருக்கிறவைகள், தெரிந்திருக்கிற வசனங்கள், ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதியை நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏற்கனவே நம்ம ரட்சிப்பை குறித்து படிக்கும் போது 3 காலங்களின் அடிப்படையிலே அந்த ரட்சிப்பை குறித்து படித்திருக்கிறோம். கடந்த காலத்தின் பாவத்தின் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவது என்பது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்று அர்த்தம். நிகழ்காலத்திலே நம்முடைய பாவத்தின் வல்லமையிலிருந்து நாம் மீட்கப்படுவதற்காக நாம் தொடர்ந்து கர்த்தரோடு இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம். அதை பரிசுத்தமாகுதல் என்று வேதமாக சொல்லுகிறது. முடிவிலே ஒரு நாளிலே பாவத்தின் பிரசனத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட போகிறேன். அது என் வாழ்விலே நடக்க போகிற ஒன்று. இப்படி ரட்சிப்பு ஒரு நாளிலே என்னுடைய வாழ்விலே தொடங்கி
அது தொடர்ந்து நடந்து முடிவிலே அது மகிமையிலே நித்தியத்திலே நிறைவடைகிறது. அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் போது, ரட்சிப்பு என் வாழ்வில் துவங்கி இருக்கிறது, அது ஒரு முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இது தொடர்ச்சியான நிகழ்வு. இது என்ன நிகழ்வு? தொடர்ச்சியான நிகழ்வு. அப்போ ஒரு நாள்ல நம்ம பாவத்தின் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாயிருந்தோம். அப்படி இருந்த நமக்கு இயேசு கிறிஸ்து பாவ நிவாரண பலியாக தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்கிற அந்த சுவிசேஷம் நமக்கு பிரசங்கிக்கப்பட்ட போது அதை நாம் விசுவாசித்தோம். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், அவர் பரத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார், மீண்டும் திரும்பி வரப்போகிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிற போது தேவன் கிருபையாக நம்மை ரட்சிக்கிறார். அது ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு என்று வேதாகமம் சொல்கிறது. அன்றைக்கு நான் மறுபடியும் பிறந்த ஒரு குழந்தையை போல காணப்படுகிறேன். நான் ஒரு குழந்தையை போல காணப்படும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு மறுபடியும் பிறந்த ஒரு பிள்ளை. அது எந்த வயசா இருந்தாலும் சரி, 30 வயசுல ரட்சிக்கப்பட்டா 30 வயசுல அது ஆவிக்குரிய குழந்தை, 10 வயசுல ரட்சிக்கப்பட்டா அது 10 வயசுல ஆவிக்குரிய குழந்தை, 60 வயசுல ரட்சிக்கப்பட்டாலும் மறுபடியும் பிறந்த ஒரு மனிதனை வேதம் அந்த ஆவிக்குரிய குழந்தையாகத்தான் நமக்கு அடையாளம் காட்டி தருகிறது. அப்படி ஆவிக்குரிய ரீதியாக குழந்தையாக இருக்கிற ஒரு மனிதன் தொடர்ச்சியாக அவன் வேதத்தை வாசிக்கிறதினாலே, ஜெபிக்கிறதினாலே, அவனுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரால் அவன் நடத்தப்படும் போது, அவன் திருச்சபையின் ஐக்கியத்திலே பங்கு கொள்ளும் போது, அவன் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்று சபையினுடைய சாக்கிரமங்கள் எல்லாம் அவன் கையாண்டு அதெல்லாம் கை கொண்டு அவன் வாழுகிற அந்த வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை கொண்டு வருகிறது. அவனுடைய வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வருது? ஆவிக்குரிய வளர்ச்சி. இப்ப இந்த வருஷத்துல 52வது வாரத்துல 52வது சபை கூடிவர்களின் செய்தியை கேட்கிறோம். நம்ம வாழ்க்கையில் 51 செய்திகளை கேட்டோமே. நாம் குழந்தையாக இருந்திருந்தாலும் கூட இந்த 51 வாரத்துல இந்த வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து அதை என் வாழ்க்கையில நான் பிராக்டிஸ் பண்ணி இருந்தா இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு நான் வந்திருப்பேன். நான் எப்படி வந்திருப்பேன்? ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு வந்திருப்பேன். அப்படி ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி 52 வாரங்கள்ல எனக்கு நடந்திருந்தா ஒரு புது வருஷத்தை பார்க்கும்போது அடுத்த கட்ட முதிர்ச்சிக்காகத்தான் நான் பார்ப்பேனே ஒழிய குழந்தையை போல நான் பார்க்க மாட்டேன். நான் குழந்தையை போல என்ன செய்ய மாட்டேன்? பார்க்க மாட்டேன். ஆனா நம்ம வாழ்க்கையில மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அது தேவன் கிருபையாக பரிசாக நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தின் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் வளர்ச்சி அடைவதற்கு தேவையான காரியங்களை குறித்து நாம் அக்கறை கொள்வதே இல்லை. தேவ சபைகளுக்கும் இதை குறித்த பொறுப்பு தெரிவதில்லை. பொறுப்பு தெரிந்தாலும் ஜனங்கள் அதற்கு ஒத்துழைப்பதில்லை. இந்த காலை நேரத்தில் இந்த வருடத்தினுடைய இறுதி பகுதியில நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கேட்கிற கர்த்தருடைய வார்த்தை யாருக்காக, எதற்காக 2 மணி நேரங்கள் 3 மணி நேரங்கள் அமர்ந்திருந்து நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் எதற்காக கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறேன்? எதற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன்? அந்த காரணம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வாழ்க்கை மற்றவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்தில், மனிதர்களை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்காது, தேவனை பிரியப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கும். இப்ப இந்த 3 கம்பேரிசனும் இங்க போட்டிருக்குது. இது குரூப்ல நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஆனா இந்த 3 கம்பேரிசன்ல 19 பாயிண்ட் இருக்குது. இந்த 19 பாயிண்ட்லயும் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் பிரதானமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்டிபிகேஷன்ல என்னுடைய பொறுப்பு என்பது நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்பது மாத்திரம்தான். என்னுடைய பொறுப்பு என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது மாத்திரம்தான். ஆனால் அப்படி விசுவாசித்து நீதிமானாக்கப்பட்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நான் சரியான விதத்திலே வளர்ச்சி அடைவதற்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான ஏதுக்களையும் நான் பயன்படுத்த வேண்டும். என்ன ஏதுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது? கர்த்தருடைய வார்த்தை. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை நான் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சி அடைவதற்காக,
பாவத்தின் வல்லமையிலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த வேதத்தை வாசிக்கிற போது நான் எப்படி வாசிக்க வேண்டும்? எனக்கு வேலை கிடைக்கும், இன்னைக்கு பாதுகாப்பா இருக்கும், இன்னைக்கு 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆகாது, அது எல்லாம் நல்லது. ஆனால் அதை தாண்டி எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பாவ இயல்பிலிருந்து இந்த வேத வசனம் என்னை விடுவிக்க வல்லமை உள்ளது என்கிற கண்ணோட்டத்திலே நாம் இந்த வேத வசனத்தை வாசித்திருந்தால், இந்த வேத வசனத்தின் சத்தியங்களின் அடிப்படையிலே இந்த சத்தியம் நம்ம என்ன செஞ்சிருக்கும்? விடுதலையாகி இருக்கும். அப்ப வேத வசனமும் பரிசுத்த ஆவியானவரும் நான் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மேல கொண்டிருக்கிற விசுவாசமும் ஜெபமும் இது எல்லாம் ஒருங்கிணைந்து என் வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நான் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். நீதிமானாக்கப்பட்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்திற்கு ஏற்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். அப்படின்னா ஞானஸ்நானம் எடுத்த பிறகு குழந்தையா இருக்கிற நம்ம சர்ச்சுக்கு வரும்போது கேட்கிற வேத வசனம், சர்ச்சில் நம்மளை அர்ப்பணிக்கிற அர்ப்பணங்கள், நீங்க தனிப்பட்ட விதத்தில் வாசிக்கிற வேத வசனம், நீங்கள் கேட்கிற கர்த்தருடைய வார்த்தை, இது உங்களுடைய வாழ்க்கையில பாவ இயல்பிலிருந்து விடுவித்திருக்க வேண்டும். அது மாத்திரம் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும். இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுச்சு, ஒரு நாள் மாத்திரம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுச்சு, ஒரு நாள் மாத்திரம் தேவனுடைய மகிமையோடு நாம் காணப்பட்டால் போதாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில அந்த பாவ இயல்பிலிருந்து நாம் மீட்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். அப்போ இந்த சாங்டிபிகேஷன் என்று சொல்லப்படுகிற இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள, அதாவது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நம்முடைய அந்திம காலம் வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுல நம்முடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய அளவுல தேவை. சபைக்குள்ள வந்தாலும் சபைக்கு உள்ளே பிரசங்கிக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்காம, அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம, அதற்கு ஏற்றாற் போல நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ளாம நாம் ஏனோ தானோ என்று வாழ்ந்துவிட்டு நாம் சபையை குறை கூறுவதனாலும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவரை குறை கூறுவதனாலும் பிரயோஜனம் இல்லை. ஐயா, இங்கே பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை உன்னுடைய பரிசுத்த வாழ்வுக்காக என்பதை நீ அறிந்திருப்பாயானால், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை நீ அறிக்கை செய்து நீ அதை விட்டுவிட்டு நீ அதிலிருந்து வெளியேறி வருவதற்கு நீ கவனமாக இருப்பாய். ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் செய்தியை கேட்கிறோம், செய்தியை கேட்கும் போது நாம் உணர்த்தப்படுகிறோம். ஆனால் அந்த பாவத்தின் அகோரத்திலிருந்து வெளியே வருவதற்கு மனதற்றவர்களாகவே அடுத்த முறை அடுத்த செய்திக்காக காத்திருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அப்படி அல்லவே அல்ல, அப்படி அல்ல. நீங்கள் அப்படி கேட்டுக்கொண்டே இருந்தால் எத்தனை வருடமானாலும் நீங்கள் குழந்தைகளாகத்தான் இருக்க முடியுமே தவிர, ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் இந்த பரிசுத்தமாகுதல் என்பதோ பாவத்தின் வல்லமையிலிருந்து நீக்கப்படுதல் என்பதோ நடைபெறப் போவதே இல்லை. அப்ப இதுல என்னுடைய பங்களிப்பு தேவைப்படுது சாங்டிபிகேஷன்ல. ஆனா அதை தொடர்ந்து இருக்கிற அந்த மகிமைப்படுத்தப்படுதல்ல, அதுல என்னுடைய பங்களிப்பு எதுவுமே இல்லை. திரும்பவும் தேவனே என்னை மீட்டுக் கொள்கிறார். தேவனே என்ன செய்றார்? என்ன மீட்டுக் கொள்றார். நல்ல கவனிங்க. அப்ப நீதிமானாக்கப்படுதலையும் என்னுடைய பங்களிப்பு என்பது பெரிய விதத்தில் இல்ல, மகிமைப்படுத்தப்படுதல் என்பதிலையும் என்னுடைய பங்களிப்பு பெரிய விதத்தில் இல்ல. ஆனா பரிசுத்தமாக்கப்படுதல்ல என்னுடைய பங்களிப்பு இல்லாம என் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. ஆனா நம்ம அநேக நேரத்தில் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, சபைக்குள்ள வந்துட்டா ஒரு ஊழியக்காரன் கையை வச்சுட்டா, யாரோ ஒரு தலையில எண்ணெயை ஊத்திட்டா, இது எல்லாம் என் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்துரும் நம்புறோம். இல்லையா? வேதம் அப்படி டிசைன் பண்ணல. யாரோ ஒருவர் தலையில கை வைக்கிறதுனால உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று வேதம் சொல்லவே இல்லை. ஒரு சபை கட்டிடத்துக்குள்ளே போய் 2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வந்துட்டா அது என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை தந்துரும் வேதம் சொல்லவே இல்லை. ஒரு ஊழியத்துக்கு காணிக்கை கொடுத்துட்டா, நான் கொடுக்கிற காணிக்கை பணத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம் என் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்துரும் அப்படி வேதம் சொல்லல. வேதம் சொல்ற காரியங்கள் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரே ஒரு பரிசுத்த ஆவியானவர்,
அவர் அதுவரைக்கும் வாசம் பண்ணல. நான் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் நான் சாபத்திலையும் விழுந்து கிடந்த போது, ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவனாக இருந்த போது என்னை நானே இயக்கிக் கொண்டிருந்தேன். உலகம் இயக்கியது, பிசாசின் சக்திகள் என்னை இயக்கினது. நான் தேவனுடைய விருப்பத்தை செய்கிறவனாக இல்லவே இல்லை. அப்படி இருந்த என்னதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கான ஒரு சாக்கியத்தை கொடுத்தார். அப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கையில தான் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். தேவ கோபத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இப்ப தேவ சபைக்குள்ள வந்துட்டேன். என் பாவத்திலிருந்து ஆண்டவர் என்னை மன்னித்து அவர் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். என்னை சுவிகார பிள்ளையாக்கி கொண்டார். இது எல்லாம் நடந்துச்சு. இப்ப பிதாவாகிய தேவனிடத்திலே நான் செல்லுகிறதற்கான நல்ல ஒரு உறவு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமா எனக்கு கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் நம்ம கவனிச்சோம் சொன்னா, சபைக்குள்ள வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்ங்கிறதுல நம்ம கவனமா இருப்போம். கவனிங்க, ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியில அமர்ந்த பிறகும் உங்க வாழ்க்கையில தொடர்ச்சியான ஒரு ஜெப வாழ்க்கை இல்லாமல் இருந்தால், தொடர்ச்சியான வேத வாசிப்பும் வேத தியானமும் அந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயமும் உங்களுக்கு இல்லாமல் இருந்தால், ஐயா, உங்களுடைய நிலைமை பரிதாபமானது. உங்களுடைய நிலைமை பரிதாபமானது. நீங்கள் என்ன காரணத்தை சொல்லி ஜெபிக்காமல் இருந்தாலும் சரி, என்ன காரணத்தை சொல்லி இந்த வேத வசனத்துக்கு உங்களை கீழ்ப்படியாமல் நீங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டாலும் சரி, அது மிகப்பெரிய மோசமான ஒரு காரியம். மோசமான ஒரு காரியம். ஏன்னா நீதிமானாக்கப்பட்டிருக்கிற எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் செய்கிற 4 விதமான நிகழ்வுகளை குறித்து நாம் கடந்த நாட்களிலே பார்த்திருக்கிறோம். என்னதெல்லாம்? 1, மறுபடியும் பிறக்க செய்கிறார். 2, சரீரமாகிய சபைக்குள்ளே எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். 3, அவர் என்னை முத்தரிக்கிறார். 3, அவர் என்ன செய்கிறாரு? முத்தரிக்கிறார். 4, எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். 4 என்ன செய்கிறாரு? வாசம் பண்ணுகிறார். இந்த முதல் 3 காரியங்களும் ஒரு முறை எனக்குள் நடந்து விட்டால் அது அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. மறுபடியும் பிறத்தல் என்பது ஒரு நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. முத்திரையிடுதல் என்பது ஒரு நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. ஞானஸ்நானம் கொடுப்பது என்பது ஒரு நாளிலே கொடுக்க நடைபெறுகிற நிகழ்வு. ஆனால் வாசம் பண்ணுதல் என்பது எனக்குள்ளே தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான், நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நான், இன்னொரு எஜமானனை, இன்னொரு தேவனை எனக்குள்ளே நான் பெற்றிருக்கிறேன். அவர் எனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அவர் எதற்காக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்? அப்படி வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து 2 வார்த்தைகள் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? 1, ஆவியை அவித்து போடாதிருங்கள். 2, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து இல்லாதிருங்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நான் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னா, 1, அவித்து போடக்கூடாது. அவித்து போடுறதுன்னா என்ன? அவரை செயல்பட விடாமல் தடுத்து விடக்கூடாது. 2, நான் செய்கிற செயல்களின் நிமித்தமாய் அவருக்கு ஒரு துக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. அவர் எனக்கு சொல்லுகிற காரியங்களுக்கு முரண்பட்டவனாகவே, அவருக்கு எதிர்த்து நிற்கிறவனாகவே நான் காணப்படக்கூடாது. அப்போ எனக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை ப்ளீஸ் பண்ணக்கூடிய ஒரு விதத்துல தான் என் வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப சபைக்குள்ள வந்த பிறகு நான் யாரை திருப்திப்படுத்தணும்? சபைக்குள்ள வந்த பிறகு யாரை பிரியப்படுத்துவதில் நான் அக்கறையா இருக்கணும் அப்படின்னா, அது வரைக்கும் எனக்குள்ள வாசம் பண்ணாத ஒரு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்பதை உணர்ந்து, அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு அவருடைய வழியிலே நான் நடக்கிறதிலே கவனமாக இருந்தால் நான் அவரை சந்தோஷப்படுத்தலாம். ஆனா இன்றைய திருச்சபைகள் அப்படி சொல்லிக் கொடுப்பதில்லை. என்ன சொல்றாங்க? நான் சொல்றத கேளு. யார் சொல்றத? ஒரு மனுஷன் சொல்றத கேளு. ஏன் கேட்கணும்? ஏன் கேட்கணும்? ஏற்கனவே நம்முடைய தமிழ் சமூகம், இந்திய சமூகம் அடிமைத்தனத்துக்குள்ள கிடந்ததுனால யாருக்காவது கீழே இதுக்கு அடிமையா இருக்கிறதுக்கு ரொம்ப சுகம். கவனிங்க,
எங்கேயாவது ஒரு இடத்துல இவனுக்கு அடிமையா இருக்கணும். அந்த எண்ணம் அவனுக்குள்ள இருக்கிறதுனால ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்த பிறகும் யாரோ ஒருவருக்கு அடிமையா இருக்கிறான். ஒருவேளை அவன் தீர்க்கதரிசி என்கிற பெயரில் அழைக்கப்படலாம், அல்லது ஊழியர் என்கிற பெயரில் அழைக்கப்படலாம், அல்லது போதகர் என்கிற பெயரில் அழைக்கப்படலாம். யாருடைய பெயரில் அழைக்கப்பட்டாலும் சரி, நீதிமானாக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதன் அவனுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்பட வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே அவனை நடத்துவார். அப்படி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் தேவனோடு தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதாகமம் எதிர்பார்க்கிறது. யாருடைய தொடர்பு இருக்கணும்? இங்க இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் முதலாவது தேவனோடு தொடர்புல இருக்க வேண்டும். நீங்கள் வாசிக்கிற வேத வசனத்தின் மூலம், நீங்கள் கேட்கக்கூடிய வேத வசனத்துக்கு கீழ்ப்படிவதன் மூலம், நீங்கள் ஜெபிப்பதன் மூலம் முதலாவது தேவனிடத்திலே தொடர்புள்ளவர்களாக இருங்கள். அந்த தொடர்பு சரியா இருந்தா சபையின் ஐக்கியத்துக்குள்ள, குடும்ப உறவுகளுக்குள்ள நம்ம உறவுகளும் சரியா இருக்கும். மேல தேவனோடு இருக்கிற உறவு சரியா இல்லைன்னா இங்க எத்தனை ஃபெவிகால் போட்டாலும் ஒட்டாது. சபையின் ஐக்கியத்துக்குள்ள எத்தனை சாப்பாடு போட்டாலும் ஐக்கியம் வராது, ஜெபம் பண்ணாலும் ஐக்கியம் வராது. நம்முடைய முதலாவது பொறுப்பு, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும், நீங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் உங்களை நம்பி, உங்களை அழைத்து, உங்களை நீதிமானாக்கி இருக்கிற அந்த பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு முன்பதாக தாழ்மைப்பட்டு அவரோடு ஐக்கியத்தை பேணி காக்கிறதுல நீங்கள் கவனமாக இருந்தால் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறதுல அவரே வழி நடத்துவார். அப்போ ஊழியனாக என்னுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு கேட்டா, இத சொல்லி கொடுக்கணும். நான் ஐயா, இது வரைக்கும் நீ உன் மனம் போல நடந்த, இந்த உலகம் சொல்றபடியெல்லாம் கேட்டு நடந்த, பிசாசின் வஞ்சகத்தினால் அகப்பட்டு நீ நடந்த. ஆனா இனி அப்படி இருக்க முடியாது. இனி உனக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் சொல்றதை கேட்டு நீ நடக்கணும். உனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், அவர் சிருஷ்டிப்பில் இந்த சிருஷ்டிகளை எல்லாம் அலங்கரித்தவர். அவருடைய சிருஷ்டிப்பில் அந்த முழு அந்த சராசரங்களை படைத்த படைப்பில் அவருடைய பங்களிப்பு அளவிட முடியாத ஒன்று. அந்த சிருஷ்டிப்பில் பங்களித்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருந்து உன்னை இயக்கி உன்னை தேவனுடைய மகிமைக்கு சாட்சியாக மாற்ற விரும்புகிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி என்று நாம் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். ஆனா நம்ம சொல்லிக் கொடுத்ததெல்லாம் என்ன? நான் சொல்றதை கேளு, நான் சொல்றதை கேளு. நல்ல கவனிங்க, நான் சொல்றதை கேட்கறதுக்கு ஆண்டவர் உங்களை உட்கார வைக்கல. நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா, மறுபடியும் பிறந்திருந்தா, உங்களுக்குள்ள ஒருத்தர் வாசம் பண்றாரு. அவர் கர்த்தருடைய வார்த்தையின்படி உன்னிடத்தில் பேசுகிற காரியங்களுக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியம். அப்படி நடந்தோம்னா அதுதான் என்ன ஒரு ஆவிக்குரிய ரீதியில வளர்ச்சிக்கு நேராக என்னை கொண்டு போகும். அப்ப என்னுடைய பார்ட் என்ன? எப்பா, நீ எந்த சத்தத்தை கேட்டு நடக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்து அதுல கைட் பண்றதுக்கு தான் என் வேலை. என்னன்னா, பிதாவாகிய தேவனோடு உன்னுடைய ஐக்கியம் இருக்கிறதா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு உன்னுடைய ஐக்கியம் இருக்கிறதா, பரிசுத்த ஆவியானவரால் நீ நடத்தப்படுகிறாயா என்பதை நீ கவனித்துக் கொள் என்பதை எச்சரிக்க வேண்டியது. ஆனா இன்னைக்கு அப்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்பை காட்டிலும் இந்த உலகத்திலிருந்து ஊழியக்காரங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு பெருசு. என்னது? யாரும் பைபிள் படிக்க மாட்டோம், யாரும் நாங்க ஜெபம் பண்ண மாட்டோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு டைரியில் எழுதி வைப்போம், எங்க வாழ்க்கைக்கு கொண்டு வர மாட்டோம். ஆனா எங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டுறணும். அதுக்கு நீ ஜெபம் பண்ணணும், அதுக்கு நீ ஊழியம் செய்யணும், இல்லைன்னா நீ என்னையா ஊழியம் செய்யற அப்படின்னு 4 முறை கேட்கணும். நல்ல கவனிங்க, இந்த செய்தி ரொம்ப பிராக்டிகலானது, ரொம்ப பிராக்டிகலானது. சான்டிபிகேஷன்ல பிரசங்கிக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகள், அது யார் பிரசங்கம் பண்ணாலும் சரி, அது உங்களுடைய பொறுப்பை உணர்த்துவதற்காகத்தான். ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதத்தில் உங்கள் பொறுப்பை உணர்ந்து நீங்கள் நடக்க வேண்டும் என்பதுதான். அப்போ இந்த வளர்ச்சி எனக்குள்ள நடக்கும் போது என்னெல்லாம் வருதுன்னா, இந்த மாம்சம் அழிந்து போகுதாம், ஒளிந்து போகுதாம். புறம்பான மனிதன் அழிந்து போய் உள்ளான மனுஷன் ஆவியில் என்ன செய்கிறான்? புதுப்பிக்கப்படுகிறான்.
அப்ப யார் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள், யார் மகிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்றால், இந்த உள்ளான மனிதன் பலனடைந்தவனாக இருக்கிறானே அவனே மகிமைப்படுத்தப்பட போகிறான். அப்போ அந்த குளோரிபிகேஷன் என் வாழ்க்கையில நடக்கணும்னா எனக்கு கிடைத்திருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் நான் பயன்படுத்தி, எல்லா நேரத்தையும் பயன்படுத்தி நான் வளர்ந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சாட்சியாக காணப்பட வேண்டியது அவசியம். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த நீதிமானாக்கப்படுதல்ல எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது. எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது. எல்லாரும் எப்படிதான் இருக்கிறோம்? பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நாம் எல்லாரும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம யாருக்கும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது. ஆனா சாங்டிபிகேஷன்ல எவன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறானோ அவனுடைய தரம் உயர்ந்ததாகவும், எவன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறானோ அவனுடைய தரம் தாழ்ந்ததாயும் இருக்கும். இங்கே ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. பரிசுத்தமாகுதல் என்ன உண்டு? ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. இந்த ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையில தான் நம்ம நியாயாசனத்துக்கு முன்னால் எடுக்கும் போது நாம் பெறக்கூடிய பலன்கள் இருக்க போகிறது, ரிவார்டு இருக்க போகிறது. ஐயா, நீதிமானாக்கப்படுதலின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய ஒரு கிரீடமாக இருக்குமானால் அது எல்லாருக்குமானது. மகிமைப்படுத்தப்படுதலின் அடிப்படையில் ஒரு கிரீடம் கிடைக்குமானால் அது எல்லாருக்குமானது. ஆனால் பரிசுத்தமாக்கப்படுதலில் ஒரு கிரீடம் கிடைக்குமானால் அது இச்சையடக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு உரியது. அது யாருக்குரியது? அப்போ இந்த பரிசுத்தமாகுதல்ல ஒரு மனுஷனுடைய பங்களிப்பு எந்த விதத்தில் இருக்கிறதோ அதற்கு ஏற்ற பலனை அவன் இம்மையிலே பெறுகிறானோ இல்லையோ மறுமை அவனை கனப்படும். இந்த உலகத்தில் வாழும்போது அவனுடைய வாழ்க்கை பரதேசியை போல இருக்கலாம். இந்த உலகத்தில் வாழும்போது அவனுடைய வாழ்க்கை மற்றவர்களால் பரிகசிக்கக்கூடிய விதத்தில் இருக்கலாம். ஆனா பரலோகம் அந்த பரிசுத்தத்தை கனம் பண்ணும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு 25 பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஐயா, நடைமுறை பரிசுத்த வாழ்க்கையில ஏன் நான் இச்சையடக்கத்தோடு காணப்பட வேண்டும் என்றால், நான் அந்த காரியத்தை செய்ய நினைக்கும் போது அல்லது செய்யும் போதுதான் அழிவில்லாத ஒரு கிரீடத்தை பெறுகிறேன். அப்போ இச்சையடக்கத்தோடு இருக்கிற ஒருத்தர் பெறுகிற கிரீடத்துக்கும் இச்சையடக்கமே இல்லாம வாழ்ந்தவனுக்கு கிடைக்க போறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? அந்த ஏற்றத்தாழ்வுகள் என்ன செய்யும்? இருக்கத்தான் செய்யும். அப்ப ஜஸ்டிபிகேஷன்ல ஏற்றத்தாழ்வு இல்ல, குளோரிபிகேஷன்ல ஏற்றத்தாழ்வு இல்ல. ஆனா சாங்டிபிகேஷன்ல என்ன இருக்குன்னா, அவரவர்கள் எடுக்கிற அந்த முயற்சிக்கு ஏற்றார் போல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. அதுவே நம்மை பரலோகத்திலே பலன் உள்ளவர்களாகவும் பலனற்றவர்களாகவும் மாற்றப் போகிறது. அப்போ இந்த 3 காலங்களின் அடிப்படையில தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை அரங்கி இருக்குதுங்க. சபைக்கு வெளியே இருக்கும்போது நாம் பாவத்தில் மரித்தவர்கள், சபைக்கு உள்ளே ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கப்பட்டவர்களாக கொண்டு வரும்போது நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். உள்ள வந்த பிறகு என்றைக்கு நான் அவரோடு கூட நான் என்னை அடையாளப்படுத்திக் கொண்டேனோ அந்த நாள் முதல் கொண்டு தொடர்ந்து நான் வாசிக்கிற வேதவசனம், தொடர்ந்து நான் கேட்கிற கர்த்தருடைய வார்த்தை, நான் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை, நான் ஜெபிக்கிற ஜெபம், நான் தேவனோடு கொண்டிருக்கிற ஐக்கியம், இது எல்லாம் என் வாழ்க்கையில என்னை தேறினவனாக மாற்றிக்கொண்டே இருக்கும். அந்த தேர்ச்சி எந்த அடிப்படையிலானது அதையும் நம்ம கவனிக்க வேண்டியது அவசியம். அப்போ இந்த 19 பாயிண்டையும் தயவு செய்து சொல்றேன், இந்த வருஷத்தினுடைய அந்த முடிவு பகுதிக்குள்ள ஆராதனைக்கு போறதுக்கு முன்னால இதை உட்கார்ந்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இத கொஞ்சம் உங்க வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிறதா என்பதை தயவு செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த 364 நாள்ல எதையுமே நீங்க கர்த்தருடைய பட்சமா நின்னு செய்யாம திடீர்னு 1ஆம் தேதி காலையில 12 மணி ஆன உடனே ஏதோ வானத்திலிருந்து இறங்கினோன்னு நினைச்சீங்கன்னா அது இந்த வேதாகமத்தில் இல்லவே இல்லை. அது போய் இதுவரைக்கும் தீர்க்க தரிசனம் என்கிற பேரிலே சபையை ஏமாற்றின காரியங்கள் எதுவும் சபையில நடக்கல.
ஆனா அதை குறித்து ஜனங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் இல்லை. காரணம் என்னன்னா, இங்கே பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள், தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுகிற காரியங்கள் எந்த நோக்கத்திற்கானவை, எதற்கானது என்று அறிவிக்கிறவர்களுக்கும் இல்லை, கேட்கிறவர்களுக்கும் புரிதல் இல்லை. எனக்கு அருமையான பரிசுத்தவான்களே, கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறத கவனிங்க. மீட்பின் துவக்கம் உங்கள் வாழ்விலே நடந்திருக்கிறது. மீட்பின் முடிவு உங்களுடைய மரணத்தை தொடர்ந்து நடக்க போகிறது, அல்லது சபை எடுத்துக் கொள்ளப்படுதலோடு காணப்பட போகிறது. இந்த இடைப்பட்ட காலத்துல, இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு காலத்திலும் உங்களுடைய நடக்கையை குறித்து நீங்கள் கவனமாக இருங்கள். உங்கள் நடக்கையை குறித்து நீங்கள் கவனமாக இருங்கள். உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க, நான் கிருபையா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் யாராவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பாடமே புரியலன்னு அர்த்தம். உன்னுடைய பங்களிப்பு நிச்சயமாக தேவனுக்கு தேவை. அந்த பங்களிப்பு எந்த விதத்தில் இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நமக்கு தெரிந்திருக்கிற 1-2 வசனம் மட்டும்தான். இந்த process of sanctification, பரிசுத்தமாக்கப்படுதலின் இந்த விளைவுகள்ல நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அல்லது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? கவனிங்க. நம்ம எல்லாருக்கும் இந்த லார்வா என்கிற புழு பருவத்தை குறித்து தெரியும். வண்ணத்து பூச்சிக்கு முந்தைய காலகட்டம். அது லார்வா என்கிற ஒரு அருவருக்கத்தக்க தோற்றமுடைய ஒரு புழு. அந்த புழுதான் என்னவா மாற்றம் அடையுது அப்படின்னு கேட்டா, ஒரு வண்ணத்து பூச்சியாக ஒரு அழகான தோற்றத்தோடு கூட என்ன செய்கிறது? மாற்றம் அடைகிறது. இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு கிரேக்க வார்த்தையைத்தான் இந்த நடைமுறை பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதிமானாக்கப்பட்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில உள்ள பாவ இயல்பு இருக்கிறதுனால நான் திரும்பவும் பாவம் செய்வதற்கு தூண்டப்படுகிறேன், பாவம் செய்வதற்கு தூண்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன். அப்படி இருக்கிற என்னுடைய இந்த லார்வா பருவத்தை ஆண்டவர் ஒரு மகிமை பொருந்தினதாக மாற்ற விரும்புகிறார். ஒரு மகிமையை வெளிப்படுத்தக்கூடியவனாக ஆண்டவர் என்னை மாற்ற விரும்புகிறார். அப்ப பாவ இயல்பு உள்ளவன் மகிமை உள்ளவனாக வெளிப்படுத்தப்படுவது எப்படி அப்படின்னு கேட்டா, அது ஒரே நாள்ல நடந்து விடுகிற நிகழ்வு அல்ல. அந்த நிகழ்வை ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்கணும். அந்த நிகழ்வை நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும். எப்படி அனுபவிக்கிறோம்? இப்ப காலையில 6:50 நமக்கு ஆராதனை ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல இருந்து பல விதத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி தேவன் பட்சமாய் நாம் சேர்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. இப்படி நான் தேவனோடு சேர 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 எனக்குள்ளே இருக்கிற பாவ சுபாவங்கள் அழிக்கப்பட்டு, பாவ இயல்புகள் அழிக்கப்பட்டு நான் மறுரூபமாக்கப்படுகிறேன் என்று வேதம் சொல்கிறது. இப்பொழுது இந்த பிரசங்கத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த பிரசங்கத்தை உங்க இருதயத்துக்குள்ள பதிய வச்சு இதை உங்க வாழ்க்கையில நீங்க செயல்படுத்தினீங்கன்னா இந்த வசனம் உன்னை மறுரூபமாக்கும் என்று சொல்கிறது. அப்போ என் வாழ்க்கையில இந்த மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம் என்பது நீதிமானாக்கப்பட்ட நாள் துவங்கி ஒவ்வொரு நாளும் நான் வேதத்தை வாசிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் தேவ சபையில நான் பங்கெடுக்கும் போது என்னுடைய வாழ்க்கை மாற்றம் அடைந்து கொண்டே வருகிறது, மாற்றம் அடைந்து கொண்டே வருகிறது. அப்படி மாற்றம் அடைந்த வாழ்வு ஒரு நாள் பூரணமாகும் போதுதான் பாவத்தின் பிரசனம் இல்லாத ஒரு இடத்துல மகிமையுள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறார். பாவத்தின் சந்தோஷம் இல்லாத ஒரு இடத்துல சந்தோஷமும் சமாதானமும் உள்ள ஒரு இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு போய் நிறுத்த போகிறார். இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியங்க. பாவத்தின் பிரசனம், பாவத்தின் சந்தோஷம், இந்த 2 இல்லாத இடத்துல கர்த்தர் நம்மளை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் காத்துக் கொள்வார். அப்போ அந்த ஒரு நிகழ்வுக்காகத்தான் நான் இந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கிறேன். ஏனையா அநேகர் மரித்திருக்கும் போது நான் ஜீவனோடு வைக்கப்பட்டிருக்கிறேன். அநேகர் படுக்கையில் இருக்கும் போது கர்த்தர் எனக்கு ஆரோக்கியத்தை தருவதற்கு காரணம் என்ன? அநேகர் இப்படி கர்த்தரை சேவிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் போது எனக்கு இப்படி வாய்ப்பை தருவதற்கு காரணம் என்ன? அப்படி என்ன நம்ம செய்துட்டோம் அப்படின்னு கேட்டா ஒண்ணும் செய்யல. என் வாழ்க்கை கிறிஸ்துவ போல மாறணுங்கிறதுக்காகத்தான் இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்மள அங்க உட்கார வச்சிருக்கிறதுக்கு காரணம் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறபடி
நாம் நடந்து விட மாட்டோமா என்பதுதான். உடைய வேதாகமத்தை 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கவனிங்கள், இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா படிக்க போறோம். என்ன டீட்டெயிலா? இந்த அதிகாரத்துக்குள்ள முக்காடுன்னு நிறைய முக்காட போட்டிருக்கு. சரியா? இந்த 18ஆம் வசனத்திலேயும் ஒரு முக்காட குறிச்சு பேசுது. இந்த இடத்துல பேசப்படுகிற முக்காடு என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதன் மனம் திரும்பும் போது அவனுடைய இருதயத்திலிருந்து நீக்கப்படுகிற இருதய கடினம் என்று எழுதியிருக்கிறது. இந்த இடத்துல முக்காடுனா என்ன? ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது அவனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து என்ன மாறுதான்? இருதய கடினம் மாற்றப்படுது. அந்த இருதய கடினம் வர்றதுக்கு காரணம் என்ன? பாவத்தின் வஞ்சனை. அப்போ பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டிருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் பாவத்தை விட்டு தேவன் பட்சமாய் மனம் திரும்பும் போது அவனுடைய கடின இருதயம் என்ன செய்து மாற்றப்படுது. இந்த கடின இருதயம் சதையாலான நல்ல இருதயமா மாற்றப்படுது. எதுக்காக மாற்றப்படுது? அதுதான் இந்த வசனத்துல கவனிக்க வேண்டியிருக்குது. அப்போ இது எங்க இருந்து நம்ம கவனிக்கணும்னா 16ஆம் வசனத்துல இப்படி எழுதி இருக்குது, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். எந்த முக்காடு? 14ஆம் வசனத்தில் இருக்குது, அவருடைய மனது எப்படி இருந்துச்சா? கடினப்பட்டு இருந்துச்சு. நல்லா கவனிங்க. அப்போ இந்த இடத்துல முக்காடுங்கிற வார்த்தை ஒரு பாவத்தில் அல்லது மனம் திரும்பாத ஒரு மனுஷன் கடினப்பட்டு இருக்கிறதுனால அந்த கடினப்பட்ட மனதை குறிக்கிற வார்த்தை தான் என்னது? முக்காடு. இப்ப நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இருதயத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? மாத்தி இருக்கிறார். இப்ப என்னுடைய இருதயம் ஒரு லகுவான ஒரு மென்மையான இருதயமா என்ன செஞ்சிருக்குது? மாற்றப்பட்டிருக்கு. இப்ப மென்மையாக மாற்றப்பட்ட இருதயத்தோடு இப்ப 18ஆம் வசனம் வாசிங்க. நாம் எல்லாரும் அப்படின்னா நம்ம ஈஸி ரீடிங் பைபிள் என்ன போட்டிருக்குன்னா முக்காடற்ற விதத்தில் எழுதியிருக்கு. இங்க திறந்த முகமாயின் போட்டிருக்கு இல்லையா? இது எப்படி எழுதியிருக்குது? முக்காடற்ற விதத்தில். அப்படின்னா மனம் திரும்பினதினால் இருதய கடினம் நீக்கப்பட்டு திறந்த முகமாய் நாங்கள் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல காண்கிறோம். இது முதல் பாயிண்ட். ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, நீதிமானாக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை இருதயம் மென்மையாக்கப்பட்டு இந்த வசனத்துல இந்த வார்த்தையில கர்த்தருடைய மகிமையை அது காண்கிறது. அது கர்த்தருடைய மகிமை என்ன செய்து காண்கிறது. இரண்டாவது, கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் என்ன கர்த்தருடைய சாயலுக்கு உரியவனாக என்னை மாற்றுகிறார். கர்த்தருடைய சுபாவத்துக்கு உரியவனாக மாற்றுகிறார். லைக்னஸ் ஆஃப் ஜீசஸ். நல்ல கவனிங்க. அப்போ நீதிமானாக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று தேவ சபைக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் பைபிளை வாசிக்கும் போது இருதயத்தினுடைய கடினத்தன்மை அகற்றப்பட்டதுனால தேவனுடைய மகிமையை நான் இந்த வார்த்தையிலிருந்து பெற்றுக் கொள்கிறேன். நான் இந்த தேவனுடைய மகிமையை பெற்றுக் கொள்ளும் போது அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு நான் இந்த வேத வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறேன். நான் தக்க வைத்துக் கொண்ட அந்த தேவனுடைய மகிமையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிற மனிதனாக மாறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை மறுரூபமாக்குகிறார். 3 நிகழ்வுகள் நடக்கிறது. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது கருத்தூன்றி வாசித்தால், மனம் திரும்பின இதயத்தோடு வாசித்தால் இந்த வேத வசனம் உனக்குள்ளே தங்கி உனக்குள்ளே தாவரித்து உன்னை கீழ்ப்படிதல் உள்ளவனாக மாற்றி உன்னை கிறிஸ்துவின் சாயலை உடையவனாக மாற்றுகிறது. அப்போ ஒவ்வொரு முறை நீங்க பைபிள் படிக்கும் போதும் இந்த வருஷத்துல 362 நாட்கள் நீங்கள் வசனத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க
திறந்த மனசோட, ஒரு மனம் திரும்பின இருதயத்தோட, இருதயம் கடினமில்லாத இருதயத்தோட நீங்க வாசித்த வேத வசனம் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு உன் வாழ்க்கையில கிறிஸ்துவை போல மாற செய்திருக்கிறது. இது நடந்திருக்குதா நம்ம வாழ்க்கையில? இது நம்ம வாழ்க்கையில நடந்திருக்குதா? நம்ம வாசித்த வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்களை கொண்டு வந்தது? வேத அறிவிலே நாம் வளர்ந்திருக்கிறோம், நல்லதுதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தை குறித்து வேதம் பேசுகிறது. நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தை குறித்து பேசுகிறது. அப்ப ஒவ்வொரு முறை நான் வசனத்தை வாசிக்கும் போதும், ஒவ்வொரு முறை வசனத்தை கேட்கும் போதும் ஒரு முக்காடற்ற விதத்துல தேவனுடைய மகிமை எனக்குள் பிரவாகிக்கிறது, அது எனக்குள்ளே தங்குகிறது, அது எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் வெளிப்படுகிறது. இப்படி தேவனுடைய மகிமையை பெற்று தங்க வைத்து நான் வெளியே பிரதிபலிக்கிற ஒரு மனிதனாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன். இப்படி 364 நாள் 365 நாள் நான் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறவனா இருக்கும்போது 1ஆம் தேதி வரும்போது நான் எப்படி இருப்பேன்? அப்பவும் என் மனநிலைமை எப்படிதான் இருக்கும்னா, திரும்பவும் தேவனுடைய மகிமையை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்துல தான் வருவேன். அப்போ நீங்க வாசிக்கிற வேத வசனமும் நீங்க கேட்கிற வேத வசனமும் மிக முக்கியமான பொறுப்பு வகிக்கிறது. நீங்க வாசிக்கிற வேத வசனமும் நீங்க கேட்கிற வசனமும் ரொம்ப ரொம்ப உங்க வாழ்க்கைக்கு முக்கியம். நீங்க கேட்கிற பிரசங்கம் உங்களை பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்கிறதா? நீங்க கேட்கிற பிரசங்கம் உங்களை மகிமைக்கு நேராக உங்களை கொண்டு செல்கிறதா? அப்படி இல்ல உலகத்துக்கு நேரம் தான் உங்களை கொண்டு போகுதுன்னா நீங்க கேட்கிற வேத வசனத்தினால 10 காசு பிரயோஜனம் இல்லை. ஐயா, இந்த உலகத்திலே ஊழியக்காரன் மதிப்புள்ளவனாக இருக்கலாம், அதை குறித்து தேவனுக்கு அக்கறை இல்லை. ஆனால் எதற்காக அவன் ஏற்படுத்தப்பட்டானோ அந்த உக்கிரானத்துவத்தை உணர்ந்த உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். அதனால்தான் போதிக்கிறவன் வேத வாக்கியங்களின்படி போதிக்கிறவன். ஏன்னா நான் பிரசங்கிக்கிற கர்த்தருடைய வார்த்தை, அதை கேட்கிற ஜனங்கள் அவருடைய இருதயம் மென்மையாக்கப்பட்டிருக்கிறது, மனம் திரும்பி இருக்கிறார்கள். அவர்கள் அந்த உள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது, இதற்கு கீழ்ப்படியும் போது, இதற்கு அர்ப்பணிக்கும் போது அவர்களுக்குள்ளே காணப்படுகிற பாவத்தின் அந்த வல்லமையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். சத்தியம் அவர்களை விடுவித்துக் கொண்டே இருக்கிறது. அப்ப ஏன் நான் பிரசங்கம் பண்றேன்? ஒண்ணு, ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டிருந்தா பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிச்சு நீ ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டா, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு உங்கள் வாழ்க்கையில கிரியேட் செய்கிற பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுக்க வேண்டும். அப்போ சினர்ஜி என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையினுடைய அந்த காரியத்தை கொஞ்சம் இந்த வசனத்துல நீங்க பார்க்க முடியும். ஒண்ணு, என்னுடைய காரியம். இந்த காண்கிறது அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்காங்கன்னா beholding அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? beholding. beholding அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா see, பார் அல்லது observe அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? see or observe. ஒருவேளை பார் என்கிற அர்த்தத்தில் இந்த beholding என்கிற வார்த்தை இருந்தாலும், இந்த இடத்துல அந்த beholding என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கிறது. இப்போ அதுல நம்ம போறோம், அதை பார்க்கிறோம். அதை என்ன செய்யறோம்? நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பேர் என்னதுதான்? பார்த்தல் தான். இப்போ ஒரு ஊட்டிக்கு போறோம் அல்லது டெல்லிக்கு போறோம், போகும்போது அந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். ரெண்டு பார்வைக்கு வித்தியாசம் இருக்குமா? வித்தியாசம் இருக்குமா? இருக்காது. என்ன வித்தியாசம்? சும்மா நீங்க பிளே கிரவுண்ட பார்க்கும்போது அப்படியே பார்த்துட்டு போவீங்க, உங்களுடைய கவனத்துல எதுவுமே என்ன செய்யாது? இருக்காது. ஆனா ஒரு சுற்றுலாவுக்கு ஒரு இடத்தை பார்க்கணும்னு நீங்க போகும்போது அதை என்ன செய்வீங்க? உன்னிப்பா பார்ப்பீங்க இல்லையா? அந்த இடத்துல தான் அந்த beholdingங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ஒரு இயற்கை காட்சியை நான் கண்டு தரிசிப்பதற்கு, அதை உள்வாங்கிக் கொள்வதற்கு, ஏன்னா அங்க போயிட்டு நான் வீட்டுக்கு வந்த பிறகும் திரும்ப திரும்ப அந்த காட்சிகளை நான் எனக்குள்ள நினைவுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா பிளே கிரவுண்ட பார்த்தேன், அது எனக்குள்ள அப்படி வராது. எனக்குள்ள என்ன செய்யாது? வராது. அப்போ வேதத்தை நான் கர்த்தருடைய மகிமையை எப்படி காண வேண்டும் என்றால் உள்வாங்க வேண்டும், அப்சர்வ் பண்ணணும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதனாலதான் சொன்னேன். அப்போ இந்த வேத வசனம்
தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த அருளப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிக்கும் போது, இதை மெடிடேட் பண்ணும்போது, இதுல இருந்து வெளிப்படுகிற அந்த கர்த்தருடைய மகிமை எனக்குள்ள இருக்கிற பாவ இயல்புகளை அழித்து என்னை விடுவிக்க வல்லமை உள்ளது, என்னை பரிசுத்தமாக்க வல்லமை உள்ளது என்கிற அந்த கண்ணோட்டத்தில் நான் வாசித்திருந்தால் என் பாவத்துக்கான போராட்டத்துக்கு நான் மற்றவர்களை தேட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த வேத வசனமும் பரிசுத்த ஆவியானவரும் என்னை விடுவித்து நடத்தி இருப்பார்கள். ஆனா இந்த கர்த்தருடைய வசனத்தை நான் அப்படி பார்க்கல. இப்ப நான் எப்படி பார்க்கிறேன்? இல்ல, கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கேன், பைபிள் படிக்கலன்னா சத்தம் போடுவாங்க, அப்படிங்கறதுக்காக நான் பைபிள் படிக்கிறேன். அல்லது இன்னைக்கு என் நாள் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் பைபிள் படிக்கிறேன். அல்லது மற்றவங்க எல்லாம் கேட்டா என்ன சொல்றது, அதுக்காக நான் 2 அதிகாரத்தை படிச்சிடுறேன். இல்ல, இந்த மாதிரியான கண்ணோட்டத்துல எல்லாம் நம்ம பைபிள் படிச்சோம்னா அது மூளையில கொஞ்சம் ஒட்டி இருக்கும். மூளையில ஆமா, அது இந்த பிளே கிரவுண்ட பார்க்கும்போது சில காட்சிகள் நம்ம மனசுல பதிஞ்சிருக்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம மனசுல இருக்கும். ஆனா அது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்திருக்காது. அப்போ இந்த ஒரு வசனத்துக்குள்ள நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் இருக்கிறது. என்னுடைய பங்களிப்பு, நான் ஒரு கூர்மையான பார்வையோடு நான் இருக்கணும். அப்சர்வ் பண்ற விதத்துல நான் பார்க்கணும். அதை திரும்ப நான் அதை என்னுடைய வாழ்க்கையில அசை போட்டு பார்க்கணும். எப்படி நான் வெளியில போய் தரிசித்துட்டு வந்த அந்த காட்சிகளை நான் மனசுக்குள்ள அசைப்படும் போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வர்றது மாதிரி, இந்த நான் கேட்ட வசனம் திரும்ப எனக்குள்ள அசைப்படும் போது இது எனக்குள்ள இருக்கிற பாவ அழுத்திலிருந்து என்னை விடுவிக்கிறதுங்கிற பார்வை எனக்குள்ள இருந்தா இந்த வசனத்தை குறிச்ச நேசம் எனக்குள்ள பெருக ஆரம்பிக்கும். சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது படிக்கிறீங்களே, நீங்க படிக்கிறதுக்கான காரணம் நீ ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வரணும் இருக்குல்ல, அதுக்கு பாடத்தை படிக்கணும். அதுக்கு ஸ்கூல்ல நீ பாடத்தை கவனமா கவனிக்கணும். முதல்ல ஸ்கூலுக்கு ஒழுங்கா போகணும். முதல்ல ஸ்கூலுக்கு என்ன செய்யணும்? ஒழுங்கா போகணும். அதுக்கெல்லாம் ஒண்ணும் செய்யாம பைபிளை மட்டும் படிச்சா உங்க அம்மா பாஸ் ஆயிருவாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா உங்க அம்மா போய். இந்த பைபிளை நீ படிக்கிறதுக்கு காரணம் பாவத்தின் வல்லமையிலிருந்து, அழுக்கிலிருந்து உன்னை பாதுகாக்கிற ஒரு வல்லமை இந்த வேத வசனத்துக்கு இருக்கிறது. அதனால்தான் இயேசு சொல்லும்போது சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ தேவனுடைய வார்த்தை என் வாழ்விலே கிரியை செய்வதற்கு இந்த வசனம், இந்த வசனத்தை எழுதி கொடுத்த பரிசுத்த ஆவியானவர், இந்த வசனத்தை விளக்கப்படுகிற நல்ல போதகர் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள என்ன சொல்றாங்களோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடக்க 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 நான் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். மறுரூபமாக்கப்படுதல்னா என்ன பண்ற? நல்ல கவனிங்க. வேதத்துல இந்த மறுரூபமாக்கப்படுதல் என்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க பதம் 4 இடத்தில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எத்தனை இடத்துல தான்? 4 இடத்துல. 2 இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனா இருந்தபோது அவர் மறுரூபமானார் இல்லையா? மோசே, எலியா என்பவர்கள் எல்லாம் அங்க இருந்ததாக பேதுரு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறாரே. அந்த காட்சியை மத்தேயு எழுதும்போது சொல்றார். மத்தேயு 17:2, மார்க்கு 9:2, இந்த 2 இடத்திலையும் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை குறித்து எழுதியிருக்குது. அதுக்கு பிறகு 2 இடத்துல இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை குறித்து எழுதியிருக்குது. ஒன்னு 2 கொரிந்தியர் 3:18, இன்னொன்னு ரோமர் 2:2. சாரி 12:2, ரோமர் 12:2. அப்போ வேதத்துல மொத்தம் 4 இடத்துல சொல்லியிருக்குது. 2 இடத்துல இயேசு மறுரூபமானதை குறித்து பேசியிருக்குது. 2 இடத்துல நீங்களும் நானும் மறுரூபமாக போறதை குறித்து எழுதியிருக்கு. மறுரூபமானதை குறித்து எழுதியிருக்கு. இப்ப நம்மளை குறித்து எழுதும் போது நம்ம ஏற்கனவே வாசித்த அந்த 2 கொரிந்தியர் 3:18 பொதுவா எழுதியிருக்குது, நாம் மறுரூபப்படுகிறோம் அப்படின்னு எழுதியிருக்கு. நாம் என்ன செய்யணும்? மறுரூபம். அப்போ உடனே நமக்குள்ள என்ன யோசனை வரும்னா, இயேசுவை போல நம்ம மறுரூபம் ஆயிருவோமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. ஆனா ரோமர் 12:2 வரும்போது அந்த மறுரூபம் எங்கு ஆரம்பிக்குதுன்னு எழுதிஇருக்குது. ரோமர் 12:2 நீங்கள்
பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்ன செய்யுங்க, மறுரூபங்கள். அப்போ உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய அந்த மறுரூபம் அடைதல் எங்க ஆரம்பிக்குதுன்னா சிந்தையில் ஆரம்பிக்குது. எங்க ஆரம்பிக்குது? சிந்தையில் ஆரம்பிக்குது. கவனிங்க, நாம் வாசிக்கிற வேதவசனம், நாம் ஜெபிக்கிற ஜெபம் என் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருது. அந்த மாற்றம் முதலாவது என் சிந்தையிலே ஆரம்பிக்கிறது. எங்க ஆரம்பிக்குது? ஏன்? இந்த சிந்தையை தான் உலகம் தன்னுடைய கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இந்த உலகம் என் மனதை தனக்கு அடிமைப்படுத்திக் கொள்வதற்கு வாஞ்சிக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த சரீரமும் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்க விரும்புகிறது. இப்படி உலகமும் என் சரீரமும் சிந்தை கெட்டு போவதற்கு துணை செய்து கொண்டே இருக்கிறது. அப்போ நான் வாசிக்கிற வசனம், நான் ஜெபிக்கிற ஜெபம், நான் சபையின் ஐக்கியத்துல பங்கு கொள்கிற காரியங்கள் என் வாழ்க்கையில எங்க முதல்ல மாற்றத்தை கொண்டு வருதுன்னா என்னுடைய வே ஆஃப் திங்கிங்ல மாற்றம் வருது. என்னுடைய சிந்தனையில என்ன செய்து மாற்றம் வருது. சபைக்குள்ள வந்த பிறகு உங்களுடைய சிந்தனை மாறாமல் இருந்தால் ஆபத்து. உங்களுடைய சிந்தை முதலாவது தேவ ஆவியானவரால் கட்டுப்பாடு செய்யப்படாமல் இருந்தால் அது ஆபத்து. ஏன்? உங்களுக்குள்ளே இருக்கிற பாவ இயல்பு இந்த சிந்தையின் மூலமாகத்தான் அது செயல்படுகிறது என்று கடந்த நாட்களில் நம்ம பார்த்திருக்கிறோம். என்ன சுயநலம் உள்ளவனா வாழ வைக்குது, என்ன மாம்சத்தின் கிரியைகளுக்கு உரியவனாக மாற்ற வைக்குது. இப்படி என்னுடைய சிந்தையை தான் தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சு என்னை முழுவதுமாக பாவம் அடிமைப்படுத்த நினைக்கிறது. ஆனால் நான் வாசிக்கிற வேத வசனமும், நான் ஜெபிக்கிற ஜெபமும், நான் கைக்கொள்ளுகிற சபை கூடி வருதலும் என் வாழ்க்கையில என் மனதை மறுரூபப்படுத்துகிறது. நம்ம பாடுறோம் இல்லையா? மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலாய் தெய்வமே, உம்முக சாயலாய் ஒரு மாற்றும் தெய்வமே, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, எல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா, இரவெல்லாம் பகலெல்லாம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலாய் ஒரு மாற்றும் தெய்வமே, உம்முக சாயலாய் ஒரு மாற்றும் தெய்வமே. அப்போ எனக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர், இந்த வேத வசனங்களை எழுதி கொடுத்திருக்கிற ஆக்கியோன் பரிசுத்த ஆவியானவர், என்னை போதித்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே சிந்தனையில மாற்றத்தை கொடுத்து, நான் யோசிக்கிறதுல மாற்றத்தை கொடுத்து, என் வாழ்க்கையில மாற்றங்களை கொடுத்துட்டே இருக்கிறார். அவ சபைக்குள்ள வந்த பிறகு நான் சுயநலம் உள்ளவனா வாழ முடியாதுங்க. சபைக்கு உள்ள வந்த பிறகு என்னுடைய விருப்பம் என்று வாழ முடியாது.
சபைக்குள்ள வந்த பிறகும் என் விருப்பங்கிறது மாற்றம் வரலன்னா, சபைக்குள்ள வந்த பிறகும் நான் சுயநலமா தான் இருக்கிறேன்னா, வேதம் சொல்லுகிற ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையில் நடைபெறவில்லை என்றே அர்த்தம். வேதம் சொல்லுகிற அந்த மறுபடியும் பிறத்தலின் அனுபவத்தை நீங்கள் பெறவில்லை என்றே அர்த்தம். ஏன்னா மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முதலாவது தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் இருக்கும். யாரை பிரியப்படுத்த இருக்கோம்? அப்போ இந்த இடத்துல தவறான உபதேசங்கள், தவறான போதனைகள் அநேக நேரத்தில் ஜனங்களை இன்னமும் பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலே வைத்திருக்கிறது. ஐயா, சபையிலிருந்து வெளிப்பட வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை, அந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுடைய அந்த செவி திணவுக்கு தீனி போடுவதற்கு அல்ல, அவனுடைய உள்ளே மறைந்திருக்கிற பாவ இயல்பிலிருந்து அவனை விடுவிப்பதற்காக, அந்த பாவத்தினுடைய வஞ்சனையிலிருந்து அவன் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் எதுக்காக பேசப்படுது? எந்த நோக்கத்துக்காக பிரசங்கப்படுகிறது? கொஞ்சம் கவனிங்க ஐயா. புது வருஷத்துக்கு போறதுக்கு முன்னால ஒரு மனத்தெளிவோட போங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ, கிடைக்கிற வாய்ப்புல தேவன் பட்சமாய் திரும்பி விடுங்கள். ஏன்னா இந்த கர்த்தருடைய வசனம் தான் உங்களை மறுரூபப்படுத்த முடியும். இந்த கர்த்தருடைய வசனம், நீங்க வாசிக்கிற வேத வசனம் சும்மா ஏதோ டைம் பாஸுக்கு இல்ல, மூளை அறிவுக்கு இல்ல. அது என் மனதை மாத்துறதுக்கு. அது மாத்தி இருந்தா இந்த உலகம் எவ்வளவு தாக்கத்தை எனக்கு கொடுத்தாலும், இந்த உலகம் எவ்வளவு வஞ்சனையோடு பிசாசின் காரியங்களை எனக்கு நேரா தாக்கினாலும், இந்த வேத வசனம் என்னை மறுரூபமாக்கத்தான் செய்யுமே ஒழிய, என்னை தேவனுக்கென்று வாழத்தான் தூண்டுமே ஒழிய, என்னை உலகத்துக்கு ஒத்தவன வேஷத்தரிக்கிறவனாக என்னை மாற்றாதையா. சபைக்குள்ளே உலகம் வரவே முடியாது. உலகத்திலே சபை இருக்குது, ஆனா சபைக்குள்ள உலகம் வர முடியாது, வரக்கூடாது. அதை தடுக்கிறதுல மிக முக்கியமான பங்கு வேத வசனமும் பரிசுத்த ஆவியானவர். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. அப்போ என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது எந்த அடிப்படையில தான் இருக்க போகுதுன்னா, எனக்கு என்னெல்லாம் தெரியுங்கிறது அடிப்படையில் அல்ல. வேதாம கல்லூரியில படிக்கிறவங்க கவனிங்கய்யா, நீங்க படிச்சிருக்கிற அந்த இறையியல் கல்வி உன்னுடைய வாழ்க்கையில மூல அறிவை கொண்டு வரலாம். ஆனா நீ வாசிக்கிற வேத வசனம் தான் உன்னை தேவனுக்கு முன்பதாக மனதை மாற்றி நடத்தும். அப்போ இந்த வேத வசனத்துக்கு மேல எனக்குள்ள ஒரு தீராத வாஞ்சை இருக்கணும். ஒரு புதுசா பிள்ளை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிறந்த பிள்ளை அடிக்கடி அழுதுகிட்டே இருக்கும். எதுக்கு அழுதது? பல காரணங்களுக்காக அழுது. பிரதானமானது பாலுக்காக தான் அழுது. எதுக்காக அழுது? பாலுக்காக. ஆவிக்குரிய மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றிருக்கிற விசுவாசியாகிய உங்கள் வாழ்க்கையில இந்த களங்கமில்லாத அந்த ஞான பாலின் மேலே உங்களுக்கு ஒரு தீராத வாஞ்சை இருக்கிறதா? வசனத்தை வாசிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தீராத பற்றுதல் இருக்கிறதா? இல்லைன்னா உங்ககிட்ட வந்து பைபிள் படி, பைபிள் படி, ஜோமன்னு ஒரு ஆள் சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். சொல்லிட்டே இருக்கிறாங்கன்னா நீ இன்னும் மறுபடியும் பிறக்கலன்னு அர்த்தம். ஒரு பிள்ளை அது பிறந்த உடனே அது என்ன செய்யுதுன்னா, ராத்திரியா இருந்தாலும் பகலா இருந்தாலும் அது வீழ்ல கத்துது. தாய்க்கு தெரியுது அதுக்கு என்ன தேவை? பால் தேவை. அப்போ மறுபடியும் பிறந்த அனுபவத்தை உடைய நீதிமானாக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முதலாவது ஒரு வாஞ்சை வருது. அதை குறிச்சு பேதுரு அப்போஸ்தலன் இப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி. ஐயா கவனிங்கள், புதிதாய் பிறந்திருக்கிற நீங்கள் புதிதாய் எப்படி பிறந்தீர்கள்? முந்தின அதிகாரத்தில் எழுதியிருக்குது, தேவனுடைய வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் செழிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சையாயிருங்கள். இங்க இருக்கிற எத்தனை பேர் இந்த வருஷத்துல வேதாகமத்தை வாசிச்சு முடிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் தொடர்ச்சியான வேத தியான பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க? உங்களுக்குள்ள அது தீராத ஒரு தனியாத வாஞ்சையா இருக்க வேண்டும். எப்படியா? புதிதா பிறந்த குழந்தை பாலுக்கு அழுகிற மாதிரி நான் மறுபடியும் செழிப்பிக்கப்பட்டிருந்தா
இந்த வசனத்துக்கு மேல வாஞ்சையா இருப்பேன். இந்த வசனத்துக்கு மேல எப்படி இருப்பேன்? வாஞ்சையா இருப்பேன். ஏன்? அப்பதான் நான் வளர முடியும். அப்பதான் என்ன செய்ய முடியும்? வசனத்தை வாசிக்கல, வசனமே எனக்கு தெரியல அப்படின்னா நான் என்ன செய்ய முடியாது? ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர முடியாது. ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சி என்பது யாரோ ஒரு நாள் ராத்திரியில வானத்தை திறந்து என்னத்தையா தூக்கி உன் தலையில வைக்கிறது அல்ல. அது அன்றாடகம் வாழ்க்கையில நடக்க வேண்டிய நிகழ்வு. தயவு செய்து வஞ்சகமான காரியங்களுக்கு இடம்படாதுங்கள். திடீரென்று ஆண்டவர் எதையும் ஆசீர்வாதத்தை இறக்கி உன் தலையில வச்சு விட்டுற மாட்டார். புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்குள்ள களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே நீ வாஞ்சி உள்ளவனாக இருக்க வேண்டும். சரி, அது மட்டும்தான் சொல்லியிருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னால 2ஆம் வசனத்தில் எப்படி இருக்குது? சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமையையும் சகலவித புறங்குறுதலையும். ஏன் மாமிசம் இதெல்லாம் எப்படி ஒழிக்க முடியும்? என்னுடைய மாமிச பலத்தில் இதெல்லாம் எப்படி ஒழிக்கிறது? இந்த மாம்சத்திலிருந்து தான் துர்க்குணம் வருது, மாம்சத்திலிருந்து தான் கபடம் வருது, வஞ்சகம் வருது, எல்லாமே வருது. இப்போ நானே எப்படி வஞ்சகத்தை ஒழிக்கிறது? அப்ப திரும்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, உள்ள எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக இருக்காருன்னா, இந்த குணங்களை எல்லாம் ஒழிக்கிறது தான். இந்த குணங்களை எல்லாம் ஒழிச்சு எனக்கு உள்ள வசனத்துக்கு மேல வாஞ்சியை கொடுத்து வசனத்தை நேசிக்க வச்சு இந்த வசனத்தை என் வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ண வச்சு இந்த வசனத்தின் மூலமாக தேவனுடைய மகிமை எனக்குள்ள தந்து என்னுடைய வே ஆஃப் திங்கிங் மாறி என்னுடைய செயல்பாடுகளை மாற்றம் வந்து நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாக இந்த உலகத்தில் வாழ ஆரம்பிச்சேன். அப்போ இத்தனை வருஷம் சபைக்குள்ள வர்றோம், ஆனா நான் செல்பிஷா தான் இருக்கிறேன் அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரன் வச்ச எலுமிச்சம்பழமும் காரணம் அல்ல, ஏத்து வீட்டுக்காரன் வச்சிருக்கிற தாயத்தும் காரணம் அல்ல, நமக்கு நாமே வச்சிருக்கிற சூனியம் தான். வேதத்தின் அடிப்படையில தேவனை தேடாததுனால சாக்கு போக்குகளை சொல்வதற்கு நாம் காரணங்களை தேடுகிறோமே ஒழிய ஆண்டவர் தந்திருக்கிற கிருபையான ஈவுகளை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்துகிறதுல நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. அப்போ இந்த 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற சுபாவங்கள் எனக்குள்ள இருந்தா 3ஆம் வசனத்துல இருக்கிற வாஞ்சை இருக்காது. 3ஆம் வசனத்தில் இருக்கிற வாஞ்சை எனக்குள்ள இருந்தா 2ஆம் வசனத்தில் இருக்கிற அந்த குறைபாடுகள் எனக்குள்ள என்ன செய்யாது? இருக்காது. இப்ப நமக்குள்ள என்ன இருக்கு? வசனத்துக்கு மேல உங்களுக்கு வாஞ்சை இருந்தா துர்க்குணம் இல்ல, கபடம் இல்ல, வஞ்சகம் இல்ல, பொறாமை இல்ல, புறங்குறுதல் இல்ல. இது எல்லாம் இருந்தா வசனத்துக்கு மேல வாஞ்சை இல்லை. அப்ப ஒருத்தருக்கு பைபிள் படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னா உள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? இதை நம்ம பலத்துல இதை ஒண்ணும் பண்ண முடியாது, ஒழிச்சு கட்ட முடியாது. இதை ஒழிக்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அவருடைய ஒத்தாசையோடு அவருடைய பலத்தோடு அந்த கிருபையில நிலைச்சிருந்து நான் வசனத்துக்கு மேல வாஞ்சி உள்ளவனா மாறணும். ஏன் நம்ம பைபிள் படிக்க சொல்றோம்னா, இந்த வாஞ்ச உனக்குள்ள இந்த அப்பிடைட் இருந்தாதான் உன் சரீரம் சரியா இருக்குன்னு அர்த்தம். டாக்டர்கிட்ட போனா என்ன கேட்கிறாரு? காய்ச்சல் போனா பசிக்குதா? தண்ணி குடிக்கிறீங்களா? ஏன்? பசியும் தாகமும் ஒரு மனுஷனுக்கு இயல்பாக இருக்க வேண்டிய விதத்தில் இருந்தா அவனுடைய சரீரம் சரியாக என்ன செஞ்சிட்டு இருக்குது? இயங்கிட்டு இருக்குது. அவனுடைய ஜீரண உறுப்புகள் சரியா இருக்குது, அவனுடைய அந்த ஃபுட் இன்டேக் எல்லாம் கரெக்டா இருக்குது, தண்ணி குடிக்கிற நேரத்தில் தண்ணி குடிக்கிறான். இப்ப உடம்புக்குள்ள ஏதாவது கம்ப்ளைண்ட்னா அவனுக்கு தண்ணி தாகமே இருக்கிறது இல்ல, பசியே இல்லைங்க. அப்போ வசனத்துக்கு மேல உனக்கு பசி இல்லைன்னா, நீதிக்கு மேல உனக்கு பசி இல்லைன்னா பிரச்சனை வேற எங்கேயோ இருக்குது. பிரச்சனை வேற எங்கேயோ இருக்குது. இதை ஒழிக்கிறதுல நீ முயற்சி பண்ணாத, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை கேடு. ஆண்டவரே, எனக்குள்ள வேத வசனத்தின் வாஞ்சை உண்டாகத்தக்கதாக அதற்கு தடையா இருக்கிற துர்க்குணங்களை எல்லாம் ஒழிச்சு போட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு. என்னுடைய துவக்கமே வேதத்தை வாசிக்கும் போது இப்படி இருந்துச்சுன்னா வேதம் சொல்கிற காரியங்களுக்கு என்னால கீழ்ப்படிவதற்கு முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், வேத வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வேத வசனம் எப்படி இருக்குதா? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ
இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பங்களிப்பு இருக்கு. ஒண்ணு நம்ம வாஞ்சையா இருக்கணும், இன்னொன்னு பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு ஒழித்து விட காரியங்கள் இருக்கணும். இப்ப கவனிங்க, வசனம் நான் கம்மியா தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பிராக்டிக்கலா உங்ககிட்ட சொல்ல வருவேன். ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள்ள வந்த பிறகு நமக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்கணும்னா, அந்த துர்க்குணங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு ஒழிக்கப்பட்டு வேத வசனத்துக்கு மேல ஒரு வாஞ்ச வந்திருக்கணும். வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். இது நடக்க நடக்க முதலாவது என் சிந்தை மறுரூபமா இருக்கு. சிந்தை என்ன செய்யுது? அப்படி மறுரூபமான சிந்தையை எதுக்கு அவசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 2ஆம் வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்போதான் தேவனுடைய சித்தம் இன்னது என்று உனக்கு தெரியும். தேவனுடைய சித்தம் உனக்கு இன்னது என்று. அப்போ ஒரு கரப்டட் மைண்ட்ல, உலகத்தால கரைபட்டிருக்கிற அந்த சிந்தையில, வீணான சிந்தையில, கேடான சிந்தையில இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. அப்ப யோசிச்சு பாருங்களேன், ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள வந்தாச்சு, தேவன் விரும்புகிற காரியங்களை நான் பார்க்க முடியாதபடிக்கு என்னுடைய சிந்தை கேடானதாக இருக்கிறது. இந்த கேடான சிந்தை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றப்படுவதற்கு தான் வேதத்தை வாசிக்கிறேன். அப்போ பாவத்தின் அந்த வல்லமையிலிருந்து என்னை மீட்டெடுப்பதற்காக என்னுடைய சிந்தை கேடான சிந்தையாய் மாறாமல் கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறுவதற்கு இந்த வேத வசனம் எனக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனா இருக்குது. இந்த வேத வசனம். வசனத்தை எதுக்கு வாசிக்கணும் சொல்லுங்க? வசனத்தை வாசிச்சா, தியானிச்சா, இந்த வசனத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தா, இந்த வசனம் பாவத்தின் வல்லமையிலிருந்து என்னை விடுவிக்கும். எனக்குடைய அந்த மாம்சத்தினுடைய காரியங்கள் என்னை விடுவித்து கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனாக மாற்றிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சரி, இப்போ நான் வாசிக்கிறேன், ஆனா எனக்குள்ள துர்க்குணங்கள் எல்லாம் ஒன்றும் ஒழியல அப்படின்னா அது ஒரு சடங்காச்சாரமான கிறிஸ்தவ நிலை. பைபிள் படிச்சியா? ஆமா படிச்சேன். ஜெபம் பண்ணியா? நான் ஜெபம் பண்ணேன். எத்தனை அதிகாரம் படிச்சேன்? 4 அதிகாரம். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன்? 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். சரி, சுபாவத்தில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? இல்ல. செயல்பாடுகள் ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? இல்ல. ஆனா என்ன பண்றோம்? நம்ம பைபிள் படிக்கிறோம். நல்ல கவனிங்க, வேதத்தை வாசிக்காம நீங்க பரிசுத்தமாகாம இருந்தாலும் பிரச்சனை தான். வேதத்தை வாசிச்சுட்டு பரிசுத்தமாகாம இருந்தாலும் பிரச்சனை தான். நான் சொல்றது எதிர புரியுது? வேதத்தை வாசிக்காம நீ பரிசுத்தமாகாம இருந்தாலும் பிரச்சனை உங்ககிட்ட இருக்குது. வேதத்தை சடங்காச்சாரத்துக்கு வாசிச்சு உனக்குள்ள வாழ்க்கை மாற்றம் அடையாம இருந்தாலும் பிரச்சனை இருக்குது. அப்போ நம்ம வாசிக்கக்கூடிய வேத வசனம் எதுக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். எதுக்காக வாசிக்கணும் சொல்லுங்க? முதல்ல எனக்கு வசனத்தை வாசிக்கிறதுக்கு என்ன வரணும்? வாஞ்சை. அந்த வாஞ்சை வர்றதுக்கு என்ன செய்யணும்? சில உள்ள தவறான சுபாவங்கள் இருக்குது, அதெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு என்ன செய்யணும்? அழிக்கப்படணும். இப்ப வசனத்தை வாசிக்கிறேன், எதுக்காக வாசிக்கிறேன்? நான் காண்கிற அந்த கர்த்தருடைய மகிமை அது எனக்குள்ள தங்கக்கூடிய விதத்தில் இருக்கணும். அப்போ நான் வாசிக்கிற வசனத்துல உணர்த்தப்படுகிற பாவத்தை குறிச்சு, உணர்த்தப்படுகிற எச்சரிப்புகளை குறிச்சு நான் அக்கறையா அதை சரியா கையாண்டு என் வாழ்க்கையில நான் பரிசுத்தமா வாழ்றதுக்கான முயற்சிகளை நான் என்ன செய்வேன்? எடுப்பேன். அப்படி நான் முயற்சியில செய்து கொண்டே இருக்கும்போது, தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறேன், ஒரு வருஷத்துல 365 நாள் எடுக்கிறேன். அப்போ அடுத்த வருஷத்துக்குள்ள போகும்போது நான் இன்னொரு புது மனுஷனா தான் போறேன். என்னுடைய சிந்தை இன்னும் மறுரூபமாக்கப்பட்டதாக இருக்கும். நான் உலகத்துக்குரியவன் அல்ல அப்படிங்கிற ஒரு பிராடர் மைண்டோட நான் போவேன். அப்படி போகும்போது தேவ சித்தத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியும், தேவனுடைய தேவைகளை புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவருக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியும். இப்போ இந்த கெட்டு போன அந்த மனதோடு கூட நான் சபைக்குள்ள வர்றேன். ஆண்டவருடைய தேவையை என்னால புரிந்து கொள்ளவே முடிகிறது இல்ல. எவ்வளவுதான் விளக்கி சொன்னாலும், எவ்வளவுதான் காரணங்களை அடுக்கி காட்டினாலும், ஐயா 3000 மக்கள் இனங்கள் இன்னும் இந்திய தேசத்தில் சுவிசேஷத்தை கேட்கவில்லை என்று சொன்னாலும், 7000 மக்கள் இனங்கள் இன்னமும் உலகத்தில் சுவிசேஷத்தை கேட்கலன்னு சொன்னாலும், 2000 மக்கள் இனங்களுக்கு இன்னமும் வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட வேண்டி இருக்கிறது என்று சொன்னாலும், இது ஒன்னும் என் மனசுக்குள்ள ஒன்னும் மாற்றத்தை கொண்டு வர மாட்டேங்குது, என் வாழ்க்கையில மாற்றம் வர மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, ஒண்ணு நான் சடங்குக்கு நான் வாசிக்கிறேன், இல்லைன்னா வாசிக்கிறதே. அப்ப ஒவ்வொரு முறை நீங்க வேதத்தை வாசிக்கும் போதும்
கர்த்தாவே, உம்முடைய வேதத்தில் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும், என்னை பரிசுத்தமாக்கும், எனக்குள்ள இருக்கிற பாவ இயல்புகள் அழிக்கப்படட்டும், நான் உம்மை போல மாறட்டும், இந்த மாற்றம் எனக்குள்ள நடக்கட்டும், அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், அதற்கு என்ன அடிபணிகிறேன் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு உன்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணா பரிசுத்த ஆவியானவர் உன்னை குறித்து துக்கப்பட மாட்டார். பரிசுத்த ஆவியானவரை நீ அவைத்து போட மாட்டேன். பரிசுத்த ஆவியானவருக்கு நீ எதிர்த்திருக்க மாட்டேன். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டால் மாத்திரமே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வேதவசனம் ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். 13ஆம் வசனத்துல பாருங்க, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ ஒவ்வொரு நாள் பைபிள் படிச்சுட்டு அவசர அவசரம் போற நேரத்துல, பஸ்ஸுக்கு போற நேரத்துல, வண்டி எடுக்கிற நேரத்துல படிக்க கூடாது. 6 அமர படிக்கணும். குறைஞ்சபட்சம் 4 மணிக்கு ஆகிலும் எழுந்திருக்கணும். 4 மணிக்கு எழும்பி விடிய காலையில வேலைக்கு நான் போறதுக்கு முன்னால, கடையில போய் பால் வாங்குறதுக்கு முன்னால, என்னுடைய வாழ்க்கையில நான் மாம்சத்தின்படி பிழைக்கிறவனாக இல்ல, ஆவியின்படி பிழைக்கிறவனாக என்னை ஒப்பு கொடுத்துட்டு என்ன சரண்டர் பண்ணிட்டு என்னுடைய சிந்தை மறுரூபமாக்கப்பட்ட நிலைமையில நான் வெளியே போனேன்னா வெளியே இருக்கிற பாவ அழுக்கு என் மேல ஒட்டாது. வெளியே இருந்து வருகிற தாக்குதலுக்கு நான் தப்பித்துக் கொள்வேன். அப்ப இந்த உலகத்தை நான் எப்படி சந்திக்கணும்னா, முதல்ல தேவனோடு ஜெப அறையில வேதத்தை வாசிச்சு வேதத்தை தியானிச்சு என்னுடைய சரீரத்தின்படியான பிழைப்புக்கல்ல, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராலே பிழைப்பதற்கு நான் என்ன ஒப்பு கொடுத்துட்டேன்னா நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியும். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியும். இது அவரவர்களுடைய பொறுப்பு ஐயா, அவரவர்களுடைய பொறுப்பு. நீங்க போதிக்கப்படுகிற காரியங்களை மனதிலே கொண்டவர்களாக, எந்த விதமான சத்துடைய வஞ்சகத்துக்கும் நீங்கள் இடம் கொடாதவர்களாக, நீங்கள் தொடர்ந்து வளருகிற ஒரு கிறிஸ்தவர்களாக, வளருகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் உங்ககிட்ட வந்து ஊழியம் செய்யணும் யாரும் சொல்ல வேண்டியதில்லை. உங்ககிட்ட வந்து செபிக்கிற ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் சொல்ல வேண்டியதில்லை. சபை ஐக்கியத்துக்குள்ள இப்படி நடந்துக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவரால் போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். அப்போ அடுத்த வாரம் சபை கூடி வருவதற்கு நான் வர்றதுக்கு முன்னால நான் எப்பொழுதெல்லாம் எனக்கு திருவசனத்தின் மேல வாஞ்சை இருக்கிறதுனால ராத்திரி பகலா நான் வாசிச்சு இந்த வேத வசனம் என்ன மறுரூபமாக்கி வச்சிருக்குது. இப்ப மறுரூபமாக்கப்பட்ட ஒரு 50 பேர் உள்ள வந்தாச்சு. அவங்களுடைய சிந்தை மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பர்பஸ் இருக்குது. தேவனுடைய சித்தம் என்னன்னு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அப்ப அவங்க கர்த்தரை ஆராதிக்கும் போது கையை தூக்கம் சொல்ல வேண்டாம், காலை தூக்கம் சொல்ல வேண்டாம், கையை தட்டுன்னு சொல்ல வேண்டாம், காணிக்க போடும் சொல்ல வேண்டாம். எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எல்லாம் சரியான விதத்துல ஃபங்க்ஷன் ஆகிட்டு நடக்கும். போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் அவனுடைய வேலையை அவன் என்ன செஞ்சுட்டே இருப்பான், நிறைவேற்றிட்டே இருப்பான். இப்ப எங்க பிரச்சனை? ஒண்ணு சடங்காச்சாரமான வேத வாசிப்பு, அதுவும் பிரயோஜனம் இல்லை. இல்ல பைபிளே படிக்கிறது இல்லை, அதனாலையும் பிரயோஜனம் இல்லை. அப்போ சபைக்குள்ள இருக்கிற 50 பேர்ல அப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் மாத்திரம் ஆவியில நடக்கிறதுக்கு போராடும் போது 40 பேரை பார்த்தா இடர்கள் தான் உண்டாகும். 40 பேரும் ஓட்டக்களத்துல ஓடுறதுக்கு தானே நிற்கிறோம். எல்லாரும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் சொல்றோம்ல, அதனால தானே கர்த்தருடைய பந்தியில வரோம். அப்ப கர்த்தருடைய பந்தியில வந்து உட்கார்ந்து இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நான் எதுக்காக என்ன லக்கை நோக்கி ஓடுகிறேங்கிற புரிதலே இல்லாம, அங்க இச்சையடக்கம் இல்லாம, யோசிச்சு பாருங்க, ஓட்ட பந்தய சாலையில ஓடுகிறவர்கள் எப்படி ஓடுவாங்கன்னா இச்சையடக்கத்தோடு. இப்ப ஓட்ட பந்தய சாலையில் நிற்கும் போதே ஒருத்தன் வந்து ஏதாவது சாப்பிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? நீ பிராக்டிஸ் பண்ணும் போதே அப்படிதான் பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். இங்க வந்து இன்னும் கட்டுப்பாடோட இருக்கணும். ஆனா நீ பிராக்டிஸ் பண்ற இடத்துலயும் நீ பண்ணல, இங்க வந்து நிற்கும் போதும் பண்ணல. அப்ப சபைக்குள்ள வந்த பிறகும் நான் யாருன்னு தெரியாததுனால, கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் யார் என்பதை புரிந்து வாழுகிற வாழ்க்கை எனக்குள்ள இல்லாததுனால, பிராக்டிஸ் பண்ற இடத்துலயும் அந்த பரிசுத்தமாகுதல் எனக்குள்ள நடக்கல.
பாவத்தின் வல்லமையை ஜெயம் கொள்கிற காரியங்கள் எனக்குள்ள நடக்கல. ஏன்னா நம்முடைய ஜெபங்கள் என்ன? ஆண்டவரே, இந்த ஆளை பார்க்கணும், ஒரு 5000 ரூபாய் தரணும் பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த ஆளு கொஞ்சம் பணம் கேட்டிருக்கிற ஆண்டவரே, கை மாத்தா கேட்டிருக்கிற அந்த ஆள் தரணும், ஏமாத்திடக்கூடாது. இப்படி நம்முடைய மளிகை லிஸ்ட் மாதிரி வச்சுட்டு ஒரு லிஸ்ட தான் ஆண்டவர்கிட்ட வாசிட்டு இருக்கிறோம். என்னைக்காவது என் வாழ்க்கையில நான் தடுமாறிட்டு இருக்கிற, என்னை தடுமாற பண்ணுகிற, என்னை விழப்படுகிற பாவத்தின் வஞ்சனைகளை குறித்து என்றைக்காவது நான் ஆண்டவரிடத்தில் உதவியை கேட்டிருக்கிறேன்? ஆண்டவரே, நான் சுயநலமா இருக்கிறேன், வசனத்தின்படி அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் என்னால முடியல, என்ன விடுவீங்க என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? பாவ இயல்பை ஜெயிப்பதற்கு ஒரு போராட்ட குணத்தோடு பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நாம் செயல்பட வேண்டியது அவசியமானது. அப்ப துர்க்குணங்கள் ஒழிக்கப்படணும்னாலும் பரிசுத்த ஆவியானவர் தேவை. பாவ சுபாவங்கள் ஒழிக்கப்படணும்னா பரிசுத்த ஆவியானவர் தேவை. கிறிஸ்துவினுடைய மகிமையை பெற்று நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தணும்னாலும் பரிசுத்த ஆவியானவர் தேவை. அப்ப எனக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்துகிற விதத்துல நான் வேதத்தை வாசிச்சு கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து பரிசுத்த வாழ்க்கைக்கு நான் இடம் கொடுக்க சீஷனாக மாறிக்கொண்டே இருக்கிறேன். நான் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறவனாக நான் மாறிக்கொண்டே இருக்கிறேன். நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு கிருபா பாத்திரமாக மாறிக்கொண்டே இருக்கிறேன். அப்போ சீஷனுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு கேட்டா, என்னைக்கோ ஒரு நாள் நான் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த பழைய கதையே பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் எதை விடுறதுக்கு அவசியம் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை விடுறதுல நம்ம கவனமா இருக்க. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகளை சாட்சின்னு சொல்லும் போது என்றைக்கோ விட்டுட்டு வந்த அந்த விக்கிரக ஆராதனை, அந்த விக்கிரக ஆராதனையில இருக்கிற உறவினர்கள், அந்த நண்பர்கள், அவங்களெல்லாம் நான் விட்டுட்டு வந்தேன். சரியா, சந்தோஷம். உங்களுடைய இடத்தை விட்டீங்க, உங்க தேசத்தை விட்டீங்க, உங்களுடைய சொந்தமங்கள் எல்லாம் விட்டீங்க, சுயத்தை விட்டுட்டீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற சுயநலம் அதை விட்டுட்டீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற துர்க்குணத்தை ஒழிச்சிட்டீங்களா? அதை ஒழிக்கிறத குறித்து உங்க கவனத்தில் எடுத்துக்கங்க. ஏன்னா உங்களுக்கு தவறான செய்திகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதையே சொல்லி உன்னை கள்ளத்தோட்டத்துக்கு வரைக்கும் அனுப்பி வச்சிருவோம். உன் வாழ்க்கையில பாவத்தின் மேல ஜெயத்தை நீ பெற்றுக்கொள்ளவே முடியாம போயிடும். வேதம் சொல்கிற இந்த பரிசுத்தமாகுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில சாத்தியப்படாமலேயே போயிடும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தமாகுதல் எனக்குள்ள சாத்தியப்படணும்னா நான் யார் என்பதை உணர்ந்து என்னுடைய பொறுப்பை நான் நிறைவேற்றுகிறதுல கவனமா இருந்தா ஆண்டவர் அவருடைய அனுகூலத்தையும் எனக்கு வாய்க்க பண்ணி நான் பரிசுத்தமாய் பிழையற்றவனாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவன் எனக்கு அனுகிரகம் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த பொறுப்பை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். பொறுப்பற்றவர்களாக இருக்காதீர்கள். உங்களுடைய பொறுப்பு உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருக்கும் இந்த வேத வசனத்துக்கும் ஈல்டாகி ஒத்து கொடுத்து அவங்களோட எசஞ்சி போறதுல தான் நம்ம கவனமா இருக்கணும். இதை குறிச்சு ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். எப்படி கணவன் மனைவி ஒரு பர்சனல் இன்டிமசி வருது, ரெண்டு நபர்கள், அவர்கள் இருவரும் எப்படி இருக்கிறார்கள் இருக்குது, ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். எப்படி ஒரு லிட்டர் ஃபெவிகால் போட்டு ஒட்டி விட்டுறதா? ஒரே மாம்சமா இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இசைந்து செயல்படுகிறார்கள் என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? கணவன் மனைவி ரெண்டு பேரும் தனித்தனி நபர்களாக இருந்தாலும் தேவன் என்னை எதற்காக படைத்திருக்கிறார், தேவன் என்னை எதற்காக படைத்திருக்கிறார், நாம் எதற்காக கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒத்த கருத்தோடு இணைந்து நாம் செயல்படுத்துவது, அதுதான் இசை. பிள்ளையை வளர்க்கிறதா இருக்கட்டும், பிள்ளையை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்களா இருக்கட்டும், கர்த்தர் நம்மை நம்பி தந்த பொறுப்பா இருக்கட்டும், எல்லாத்திலையும் அந்த ஒரு மனம். அப்போ எனக்குள்ளேயே இந்த காரியம் நடக்கணும். நானும் பரிசுத்த ஆவியானவர் எசன்சி. அவருடைய விருப்பத்துக்கு என்னுடைய விருப்பம் மாறணும். என் விருப்பத்துக்கு அவரை மாற்றக்கூடாது. எனக்குள்ள வாசம் பண்ணுகிறேன். ஆமா, சில நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த புரிதல் எப்படி இருக்குன்னா, கணவன் ஒரு பக்கத்துல ஒரு பக்கம் எழுதிட்டு போவார் 10 நாளைக்கு, அவர் ஒரு டைரக்ஷன்ல கொண்டு போவார். அடுத்து மனைவி அவருடைய காரியத்துக்கு ஒரு பக்கம் 10 நாள் எழுதிட்டு போவார். இது இல்லை, இதை குறித்து சொல்லல, அது இசைவு அல்ல. ரெண்டு பேரும் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து உள்ளே இருந்து இணைக்கப்பட்டவர்களாக செயல்படுவது.
வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இணைப்புகள் எல்லாம் வெளியே இருந்து இணைக்கப்படுபவைகள் அல்ல. எங்கிருந்து இணைக்கப்படணும்? உள்ளிருந்து. வேதத்தில் சொல்லப்படுகிற மாற்றங்கள் எல்லாம் வெளியே இருந்து உள்ளே அல்ல, உள்ளே இருந்து வெளியே. உள்ளே இருந்து வெளியே. அப்ப நான் வாசிக்கிற அந்த வேத வசனத்தின் விளைவாக எனக்கு உள்ள மாற்றம் வருது. மாற்றம் வர 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 காலங்கள் செல்ல செல்ல 6 மாசம் ஆகும்போது, 1 வருஷம் ஆகும்போது, தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்க நடக்க என் வாழ்க்கை மாறுறத மற்றவங்களால பார்க்க முடியும். சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன், நான் இவ்வளவு நேரம் பைபிள் படி, எதுவுமே தேவையில்லை. மாற்றமடைந்த வாழ்வே பரிசுத்த ஆவியானவரோடு நாம் இசைந்து நடக்கிறோம் என்பதற்கு அடையாளம். கணவன் மனைவி ஒத்த கருத்தோடு செயல்படுகிற காரியத்தை போல பரிசுத்த ஆவியானவரும் நாமும், பரிசுத்த ஆவியானவர் என்கிற தேவனோடு நாமும் சரியா இசைந்து நடந்தால் தேவனுடைய அனுகூலமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்க முடியும். என்னுடைய கேள்வி முடிவாக, நீங்கள் இசைந்து போகிறீர்களா? Are you cooperating with Holy Spirit? மனைவிமார்களே, உங்கள் கணவன்மாரோடு இசைந்து போகிறீர்களா? கணவன்மார்களே, உங்களுடைய மனைவிமாரோடு இசைந்து போகிறீர்களா? தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் இசைந்து போகிறீர்களா? இசைந்து போனா ஆபத்து இல்லை. இசைந்து போனா சத்துடைய வஞ்சகத்துக்கு இடம் இல்லை. எங்கெல்லாம் இசைவு இருக்குதோ அங்கெல்லாம் தேவனுடைய அனுகூலங்களும் வெளிப்படும். தேவ சபை தேவனுடைய வார்த்தைக்கும் உள்ளே அசைவாடுகிற பரிசுத்த ஆவியானவருக்கும் இடம் கொடுத்ததுனா வெளியே இருக்கிற பாதாளத்தின் வாசல்களின் தாக்குதல்கள் இதை சேதப்படுத்த முடியாது. ஐயா, தனிப்பட்ட வாழ்வுக்கும் அதுதான், குடும்ப வாழ்வுக்கும் அதுதான், சபை வாழ்வுக்கும் அதுதான். நாம் எதற்காக இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் அறிந்து அந்த அடிப்படையில செயல்படுவோமானால் நம்ம எதிர்க்கிறதுக்கு எந்த சக்தினாலே முடியாது. கிறிஸ்துமஸ் டைம்ல நம்ம கேக் கொடுக்கல. நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் இந்த வருஷம் சர்ச்சில் அந்த கேக் கொடுக்கல அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமா தெரியல. ஆனா ஒருவர் இப்படி கேட்டதாக சொன்னாங்க, ஏன் உங்க சபையில பிரச்சனையா? ஏன் உங்க சபையில பிரச்சனையா இந்த வருஷம் கேக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்களாம். நான் நினைச்சேன், நம்ம யாருங்கிறது அவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. நம்ம யாருங்கிறது அவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்குது. எப்படி தெரிஞ்சிருக்குது? இவங்க ஒன்னா இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்திருப்பாங்க. ஏதோ உள்ள சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, அதனால இங்க வரல. அமைதியாயிட்டீங்க. சபைக்குள்ள தீர்க்க தரிசனம் வரலன்னா வெளியே இருந்து சில நேரத்தில் வரும். நான் அப்படிதான் பார்த்தேன். என்கிட்ட சொன்ன உடனே என் காதுக்கு வந்தோன்னு நான் சொன்னேன், தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. வெளியே இருந்து வருகிற பிணைப்பின் அடிப்படையில சபையின் ஐக்கியம் இல்லை, உள்ளே இருந்து வருகிறதின் அடிப்படையில சபையின் ஐக்கியம் இருக்க வேண்டும். பிலிப்பியர் நிருபத்தை தியானிக்கும் போது சபையின் ஐக்கியத்தை குறித்து நிறைய கருத்துக்களை கேட்டிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஒரு கோலி குண்டுகளை ஒரு பிளாஸ்டிக் பையிலையோ டப்பாவிலையோ போட்டு வச்சா அது ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது ஒன்னா இல்லை. ஏன்னா அந்த பிணைப்பு வெளியே இருந்து வருகிற பிணைப்பு. எது உண்மையான ஐக்கியம் என்றால் உள்ளே இருந்து. ஆண்டவர் எதுக்காக என்ன ரட்சித்தார்? எதுக்காக என்ன இந்த சபையில வச்சிருக்கிறார்? இந்த புரிதல் சபையின் ஐக்கியத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்தால் நம்ம எல்லாருக்குள்ளையும் ஒரே விதமான மனநிலைமை தான் இருக்கும். என்ன? பாவத்தின் வல்லமையிலிருந்து நான் ஜெயிக்க வேண்டும், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்கு தேவனுடைய சபையில நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். இங்க வரும்போது தேவனுடைய சித்தத்தை நான் புரிந்து கொள்ள முடியுது, அதுக்கு நான் செயல்பட முடியுது, அதுக்கு என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நேராக நாம் போய் கொண்டிருப்போம். எனக்கு அருமையான பரிசுத்தவான்களே, பரிசுத்தமாகுதல் என்பது தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒரு வளர்ச்சியை குறிக்கிறது. அது முதலாவது நம்முடைய சிந்தையில் ஆரம்பிக்கிறது. முடிவாக கிறிஸ்துவை போன்ற சாயலுடையவர்களாக நாம் மாறுவோம் என்று, மகிமைப்படுத்தப்படுவோம் என்று வேதம் திட்டமாய் சொல்கிறது. நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று நமக்கு வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் அவரை தரிசிப்பதற்கு முதலாவது என்னுடைய சிந்தை மறுரூபமாக்கப்பட்டவனாக, தொடர்ந்து வெளிப்படுத்தப்படுகிற தேவனுடைய மகிமையை பெற்று தக்க வைத்துக் கொண்டு அதை திரும்பவும் வெளிப்படுத்துகிறவனாக இந்த ப்ராசஸை தொடர்ந்து நான் செயல்படுத்திக்கிட்டே இருந்தேன்னா நிச்சயமாக நான் வெட்கப்படுவதில்லை. ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி நீங்களும் வெட்கப்படுவதில்லை. எழுதினோம்.